ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பேக் கட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ப்ராப்பராக அதில் எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரா பண்ணிடுறோம். அதாவது பேக் கட்டில் பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுப்போம். அது வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாம். ஷோல்டர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எவ்வளோ வைக்கணுமோ அதை வைக்கணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டும் நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இப்ப இருக்கிற பெரிய டவுட் என்ன அப்படின்னா, நம்ம டீப் நெக் வைக்கும் போது மேக்சிமம் அந்த ஷோல்டரை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு நம்ம கட் பண்ணும்போது தான் மேக்சிமம் நெக் லூஸ் வந்து வராம இருக்கு. ஒன்னா கிராஸ் பண்ணி கட் பண்ணுவோம், இல்லாட்டினா நெக்கு வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா பேக்குக்கு அவ்வளோ டீப்புக்கு அந்த ஷோல்டர் வந்து நமக்கு கரெக்டா வந்துருது. ஆனா ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப டீப்பா வைக்கிறது இல்ல. நார்மலா வச்சா கூட அதே ஷோல்டர் அளவு வைக்கும் போது நிறைய பேருடைய பாடி ஷேப்புக்கு அது என்ன ஆகுன்னா ரொம்ப ஓப்பன் ஆகுது. அப்ப ஃப்ரண்ட் நெக் ஓப்பன் ஆகும் போது அதே வந்து பேக் ஷோல்டரையுமே ஓப்பன் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஷோல்டர் ஃபால் வருது. ஏன்னா இது எல்லாமே வந்து ரீசெண்டா ஒன் பை ஒன்னா நம்ம ஒவ்வொரு டவுட்டா கிளியர் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்குமே நிறைய கால்குலேஷன் படி போட்டா இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம பண்றோம். அப்படி பண்ணும்போது நம்ம பேக்குக்கு வந்து 9 இன்ச்சு வந்து டீப் வைக்கும்போது ஒரு 3 இன்ச்சு வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதாவது நெக் ஷோல்டர்னுடைய அளவை வந்து 3 இன்ச்சு வந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம். அப்ப ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 7 வைக்கும் போது அதே 3 இன்ச்சு நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு பதிலாக 2 இன்ச்சு ரெடியூஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து அந்த கட் ப்ளவுஸினுடைய ஓப்பன் வந்து கம்மியாகும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நம்ம வந்து கொண்டு போறது கிடையாது. பேக் எவ்வளோ வைக்கிறோமோ, பேக் கட் எவ்வளோ வெட்டுறோமோ அதே மாதிரி தான் நம்ம மேக்சிமம் ஃப்ரண்ட்டும் வெட்டுறோம். அது வந்து மேக்சிமம் யாருக்கும் பிரச்சனை வர்றதில்ல. ஆனா யாரோ ஒரு சிலருக்கு என்ன ஆகுதுன்னா எவ்வளோதான் நம்ம பார்த்தாலுமே இந்த ஷோல்டர் ஃபால் வர்றது, ஃப்ரண்ட் நெக் உட்காரல அப்படிங்கிற மாதிரி நிறைய வருது. இது எந்த மாதிரியான பாடி ஷேப்புக்கு வந்து இது பொருந்தும் அப்படின்னா வி ஷோல்டர், அதாவது ஷோல்டர் வந்து ரொம்ப வைடா இருக்கும், பாடி வந்து அகலம் வந்து கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஷோல்டர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஷோல்டர் வந்து ஒரு 16 இன்ச் வருது அப்படின்னா பேக்குக்கு அது ஓகேவா இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் குறுகலா இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 15 இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ ஒரு 1 இன்ச் வேரியேஷன் வருது பேக் ஷோல்டருக்கும் ஃப்ரண்ட் ஷோல்டருக்கும். அதாவது நம்ம நெக்கினுடைய உயரத்தை வச்சு கால்குலேஷன் போடும்போது நார்மலா ரொம்ப டீப்பா கால்குலேஷன் போடுறவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நார்மலா இல்ல எங்களுக்கு எல்லாமே ஓகே மெஷர்மெண்ட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது ஓகேவா தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து எவ்வளவுதான் தைச்சாலுமே நம்ம வந்து இன்னுமே அதுல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணோம், எப்படி இந்த இந்த பிரச்சனை வரக்கூடாது, இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுலதான் நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மேக்சிமம் எப்பவுமே வந்து கஸ்டமர் பேஸ் பண்ணியே நம்ம வரும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி வந்து அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படி நம்ம பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறதுக்கும் நம்ம தனியாவே ஒரு கால்குலேஷன், இது நீங்க கால்குலேஷன்லாம் எதுவுமே போட தேவையில்லை. போட் நெக்குக்கு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த முன்னாடி லூஸ் வராம இருக்கணும் அப்படிங்கறனால பேக் ஷோல்டரை விட ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சு வெட்டுவோம். இது நார்மலா போட் நெக்கு வைக்கிறது தான். அப்படி இல்லாட்டினா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டாட் பிடிப்போம். அதே ப்ரொசீஜரை தான் நம்ம வந்து ரவுண்ட் நெக் பிளவுஸ், டீப் நெக் ரவுண்ட் நெக் பிளவுஸுக்குமே நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து ரொம்ப லூஸ், எவ்வளவுதான் நம்ம டீப்பா வெட்டினாலுமே ஒரு அளவுக்கு மேல உங்களுக்கு லூஸ் ஆகாம இருக்கும். இதுக்கு 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ரொம்பவே நெக்கு வந்து லூஸ், எவ்வளவுதான் தைச்சாலும் லூஸ் வருது அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டா ஷோல்டர் பாயிண்ட் எங்க இருக்கோ அது வரைக்கும் நெக்கினுடைய டீப் வரைக்கும் ஒரு கிராஸ் மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு பார்த்து செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் வந்து அதை விட பெருசா போகாது. தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து ரெடியூஸ் பண்றது, இந்த 2 விஷயம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எவ்வளவு டீப் நெக் வச்சாலுமே நமக்கு வந்து ப்ராப்ளம் வராது. ஏன்னா நிறைய பேருக்கு எவ்வளவுதான் முன்னாடி கிராஸா நம்ம கட் பண்ணிட்டே போனாலுமே ஒரு சில உடம்புக்கு வந்து அது அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டா செட்டே ஆகாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இதை பண்ண போறோம். இப்ப நார்மலா நம்ம ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம பேக் கட்டு வச்சு ஒரு ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதாவது ஷோல்டரும் நெக் சைடும்.
இது வந்து ஆர்ம் ஹோல், இது வந்து நெக்கு, இது வந்து ஷோல்டர். ஷோல்டருக்கு இங்க ஒரு 1/2 இன்ச்சு, இங்க ஒரு 1/4 இன்ச்சு போக மீதி எவ்வளவு வருதோ அதை வந்து நம்ம ஷோல்டருக்கான அளவா நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நெக்குனுடைய ஷோல்டர்னுடைய அளவை நம்ம குறைக்கணும். அது எப்படி குறைக்கிறது அப்படின்னா, இது பேக் தட்டு வச்சு நீங்க மார்க் பண்ணிட்டீங்க. அந்த பேக் தட்டையே லைட்டா நீங்க வந்து ஸ்லாண்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு வந்து இதுல கம்மியா இங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இதை நீங்க மார்க் பண்ணி இங்க வைடு பண்ணும்போது இதே ஷோல்டர் அளவு நமக்கு இங்க வரணும். அப்ப இந்த பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்படி வரணும். வரும்போது நம்ம இந்த கிராஸ், நம்ம கடைசியா ஒரு கிராஸ் கட் பண்ணுவோம், அதே கிராஸ் தான். ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஷோல்டரை உள்ள தள்ளி இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இதை வந்து நம்ம இப்படி கீழே கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் சீம் லைன். இப்போ இதுல வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து இந்த பாயிண்டோட நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இங்க என்ன ஷோல்டர் அளவு வருதோ, இங்க 2.5 வருது, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 2.5 வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பேக் வச்சு மார்க் பண்ண ஷோல்டர் இதுவும் 2.5 வரணும், இதுவும் 2.5 வரணும். ஆனா ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் உள்ள இருக்கும். அப்படி உள்ள தள்ளும் போது இந்த டிஃபரன்ஸ் வருது. அதை நம்ம இப்படி கார்னரா வர்றதை நம்ம வெட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க ஷோல்டர் அளவு, நெக்கினுடைய அளவை மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டா கீழே இறங்கும். இதுல வந்து நீங்க ஷேப் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது இங்க ஒரு 1/4 இன்ச்சு, இங்க இருந்து நம்ம செஸ்ட் பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா வரணும்னு கால்குலேஷன் போடுவோம். அப்படி 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி இதுல ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போ இப்படி இங்க டாட் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது எந்த வைட்ல நமக்கு வந்து ஷோல்டர்ல ஃபிட் ஆகணுமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இது பாடியில ஃபிட் ஆயிக்கும். இதே அளவு வச்சோம் அப்படின்னா மறுபடியும் இங்க டாட் பிடிக்கும் போது இன்னுமே கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஃப்ரண்ட் போர்ஷன் ஓப்பன் ஆச்சுன்னா அது பேக் நெக்கையும் சேர்த்து இழுக்கும். அப்ப என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லோ நெக் வைக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து ஷோல்டர் ஃபால் வரும். இப்போ பேக் நெக் வந்து இந்த அளவுக்கு தான் வச்சா பேக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சுதான் நம்ம வெட்டணும். அப்படிங்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள்ள தள்ளி அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற எல்லா போர்ஷனும் நீங்க மாத்தும் போது உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஷோல்டர் ஃபால் வராது. சரிங்களா? நம்ம இங்க மேல வந்து இப்படியே டைரக்டா விட்டு வெட்டும் போது இந்த இடத்துல டீப் கொடுத்துட்டு இங்க கிராஸ் கட் பண்ணுவோம். அதே சேம் மெத்தட் தான். என்ன பண்றோம்னா ஷோல்டர் மட்டும் இன்னொரு 1/4 இன்ச்சு நம்ம உள்ள தள்ளும் போது அதுக்கான சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணனா போதும். இப்ப இதை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இங்க டாட் பிடிக்கும் போது இங்க டாட் பிடிக்கும் போது இது எல்லாமே வந்து ரொம்ப உங்க நெக்க வெளியில கொண்டு வராம கரெக்டான ஒரு ஃபிட்டிங்ல கொண்டு வந்து நம்ம நிறுத்தும். இது வந்து நீங்க ஒவ்வொன்றும் இப்படி ஷோல்டர் கால்குலேஷன் எடுத்து போடணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க பேக் தட்டை வெட்டிட்டு லைட்டா அந்த நெக் போர்ஷனை மட்டும் நீங்க இப்ப வீடியோஸ்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் அந்த மாதிரி கட் பண்றத அப்படி தள்ளி வச்சு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னாவே ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப வைட் ஆகாம நார்மல் அந்த நெக்கினுடைய டீப்புக்கு என்ன வைடு தேவையோ அந்த அளவுல வந்து உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகும். சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஃபிட்டிங்கான ஒரு பிளவுஸை வந்து நமக்கு தரும். இதுல வந்து நம்ம நார்மலா ஒரு ட்ரெஸ் ஃபார்ம்ல ஒரு துணியை வந்து நம்ம போட்டுட்டு கப் ஷேப் சுத்தி வர அந்த லூஸு அந்த இது எல்லாமே அந்த நெக் ஒட்டி வர லூஸ் எல்லாமே நம்ம துணியை வச்சு எல்லாம் கட் பண்ணி நீங்க ஒட்டி பார்க்கும்போது ஒரு அழகான பேனா கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான். ஆனா நம்ம பிளவுஸுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனா ஆக்சுவலா பார்த்தா நல்லா நம்ம டீப்பா ஒரு பிளவுஸுனுடைய மெஷர்மெண்ட்டுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு 18-19 மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஆனா நம்ம அவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை. அவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து 2 மணி நேரம் அதுக்கு பேட்டர்ன் போட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளவுஸை வந்து யாருமே ரெடி பண்றது இல்லை. ஆனா ஆக்சுவலா பேசிக்கா பண்ற விஷயம் ஒரு 18 மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்புறமா அதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் போடணும். அதுக்கப்புறம் தான் அதை பிளவுஸ்ல வச்சு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து போடும்போது அதுல என்ன அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டா வரும். ஆனா நம்ம வந்து அவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது கிடையாது. நம்ம நார்மலா எடுக்கிறது ஒரு டைரக்டா ஒருத்தர் பாடியில என்ன மெஷர்மெண்ட் எடுக்க முடியுமோ
வெளிப்படையாக நம்ம எடுக்க முடியும், அந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். நம்ம பஸ்ட்டு மிட் பாயிண்ட் இதெல்லாமே மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறதில்ல, அது எல்லாமே கால்குலேஷன். ஆனால் இந்த அளவுக்கு போடும்போது கூட நம்மளால ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம உருவாக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி வர சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து நம்ம எப்பவுமே பயன்படுத்திக்கணும். நம்ம இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணோம், அப்போ அதில் ஃப்ரண்ட் நெக் லூஸ் வருது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணுறோம் அப்படிங்குது. அப்போ முன்பக்கம் கட் பண்ணும்போது நெக்கு அகலமாக வைக்கும்போது நெக்கு வந்து தூக்கிட்டு வருது அப்படின்னா அந்த நெக்கில் வர போர்ஷனை வந்து கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டாட் பிடிக்கும் போது இதுக்கெல்லாம் சைடில் எவ்வளோ எக்ஸஸ் கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், அந்த டாட் எந்த ரேஷியோவில் பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம பண்ணும்போது அடுத்த ஒரு இதுவாக இந்த ஒரு இதை வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலில் வந்து ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம டேப்பை வந்து இப்படி கிராஸாக வச்சு மெஷர்மெண்ட்டை 1 இன்ச் மைனஸ் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறது. இந்த மாதிரி நம்ம நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி சீக்கிரமாக ஒரு ப்ளவுஸையும் ஃபினிஷிங்காகவும் முடிக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஃப்ரண்ட் நெக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த இந்த ஒரு ஸ்லோப்பிங்கை கொடுக்கறனால நெக்கினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனுடைய ஷேப்பே மாறுமா அப்படின்னா மாறாது, ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அப்போ ஷோல்டர் வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக இருக்கிற இந்த பொசிஷன், அதே மாதிரி ஸ்லீவ் லைட்டாக இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் இப்படி கொண்டு வருவோம். அதையும் பண்ணணும். அது பண்ணாதான் இங்கே டாட் போடும்போது இது கீழே இறங்கி இந்த லைனோட வரும். நீங்கள் இதே அளவு வெட்டிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் இங்கே வரும்போது நீங்கள் சைட் ஜாயின் பண்ணும்போது ஈவனாக வர்றதில்ல. அந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு எப்போவுமே அந்த டவுட்ஸ் இதில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கங்களையும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து திரும்ப நான் சொல்கிறது மேக்சிமம் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், டவுட்டு கிளியர் ஆகிற அளவுக்கு தான் சொல்கிறேன். அதையும் மீறி உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பார்க்குறதோட விடாமல் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இன்னுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் நெக் லூஸ் வராமல் இருக்கணும், நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்கு வந்து 5, 5.5 வைக்கும் போதெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் லூஸு ஷோல்டர் ஃபால் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. ஆனால் நம்ம வைக்க போகிற அளவு பார்த்தீங்கன்னா 9, 10, ஃப்ரண்ட் நெக் 7, 8 வரும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.